டிமார்ட்டோடைய பிளாக் தான் நம்ம மினி பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிமார்ட்டில் நம்ம தேவையான அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ மெயினாக வந்துட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னாக. நீங்கள் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இது வந்து 2 ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது. ஸோ நாங்கள் வாங்கின்னு வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கோம் நாங்கள். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் எப்போ டைம் வாங்கினாலையும் ஷேர் பண்ணிக்கோம். ஸோ நீங்கள் அதை போல் ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இது ஜவ்வரிசி வடகம், வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு மெயினாக தேவை. பாஸ்மதி ரைஸ், பிரியாணி ரைஸ் அரிசி, அதுக்கப்புறம் அவல் பூவா செய்கிறதுக்காக வாங்கினேன். ரவை வந்து 2 வாங்கினேன். அதான் 2 ஃபேமிலிக்குனால பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துட்டு தனித்தனியாக வாங்கிட்டோம். ரவை வந்து சில பொருள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே வாங்கியிருப்போம். அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கோ ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ரைஸில் 2 வாங்கியிருக்கேன். உளுத்தம்பருப்பு, சர்க்கரை வந்துட்டு நான் கொஞ்சம் குறைச்சிட்டேங்க. இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாக வந்து 2 மந்த்தாக சர்க்கரை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்வீட் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பிஸ்கெட், பட்டர் குக்கி பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 பேக் இருக்கும். இது வந்து பேர்ட்ஸுக்கு தான். ஸோ இங்கே நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பேர்ட்ஸுக்கு வைக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டோம்னா அவள் வச்சுக்குவா. ஸோ அதனால் அவள் வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக வந்து 2 பேக்கெட் வாங்கினேன். ஹேண்ட் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவும் கிச்சனுக்கு ஒன்று, பாத்ரூமுக்கு ஒன்று கம்பல்சரி இருக்குங்க ஹேண்ட் வாஷு. ஸோ அதனால் நான் வந்து டெட்டாயில் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன்ல. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200க்குள்ளே, அதான் 198 வருங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம வந்துட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா இங்கே வந்து சாங்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஈவினிங் நாங்கள் நைட் தாங்க ஷூட் பண்ணோம். இது வந்துட்டு ஒரு 7 o'clock முன்னாடி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட் பண்ணுறதுக்கு. ஒரு 6:40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நார்மல் லைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதோடைய வந்து பேஸ் வாங்கிட்டு வந்தோம். அந்த பானிபூரி 200 கிராம்ஸில் வந்து ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ கரம் மசாலா நம்ம வந்து பிரியாணி மசாலா நாங்கள் அரைச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு பொருள்லாம் வந்து வாங்கிட்டோம். அன்னாச்சி பூ, சுருள் பட்டை, அதாவது சுருள் சின்னமன் அது போலெல்லாம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுருள் சின்னமன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாமே நம்ம பிரியாணி மசாலாவுக்கு வந்து ஆட் பண்ணலாங்க. மிளகு சீரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகும். நல்ல ஒரு அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஏலக்காவும் வந்து வாங்கிட்டேன். ஸோ சிலது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸு, சில பொருளை வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் அது போல் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டிமார்ட்டோடைய பேக்கு. ஸோ இந்த பேக்லாம் வந்துட்டு சேம் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க, டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ அதில் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ரைஸ்லேயே தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லு ஆட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதிலே பிளாக் இருக்குது, படு இலாச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் அது சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் சால்ட்டு, குட் லைஃப்லேருந்து பிளாக் சால்ட்டு வந்து வாங்கினேன். பிளாக் சால்ட்டு நம்ம அந்த பானிபூரி செய்வோம்ல, பையா கடை பானிபூரி, ஸோ அந்த டேஸ்ட்டில் இருக்கணும்னா பிளாக் சால்ட்டு வந்து ஆட் பண்ணணும். ஆனால் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்காது. இருந்தாலையும் நம்ம அந்த பையா கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஆஹா ஓஹோ இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு காரணமே அந்த சால்ட்டு தாங்க மெயின். ஸோ அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் பிராண்டில் மங்கள் வத்தில் வந்து வத்தி, குண்டுமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செண்பகப்பூ வத்தி வாங்கினேன். பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றோம், பூஜை பண்ணலைன்னா கூட கிச்சன்லேயோ ஹால்லேயோ வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாலேயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டோம்னா வத்தி பொருத்தி அந்த வாசனையாக இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும். பட் அதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பூகம்பம்லாம் கிளம்புதுங்க. ஸோ அதனாலே வேண்டாம் என்னத்துக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். சும்மா தலைவாசலுக்கு மட்டும் குங்கும மஞ்சள் வச்சுட்டு பூ வச்சுட்டு பத்திக்கு ஏற்றி வச்சுட்டு அவ்வளோதான் போதும். அது வரைக்கும் போதும் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். பூஜைலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் வீடு ஷிப் பண்ண போகிறோங்க நாங்கள். ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு வழி பிறந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம்
ஃபேர் அண்ட் லவ்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக் வாங்கினேன். இதில் வந்துட்டு அந்த ரேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காதுங்க. சில டைமில் வந்து கொடுப்பாங்க 10 rupees அப்படி கொடுப்பாங்க சம்திங்கில். பட் இந்த டைமில் அப்படி கொடுக்கல. க்ளோஸ் ஆஃப் பேஸ்ட் 2 வாங்கினோம். ஸோ வந்து நாட்டு சர்க்கரை ஜாங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஜாங்கிரியில் வந்துட்டு 4 பாக்கெட் வாங்கினேன். ஏன்னா டீ காஃபிக்கு எங்களுக்கு வேணும். அப்புறம் குளுக்கோ டீ வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குளுக்கோ டீ வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ எதுக்காகனா அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஆரஞ்சு ஃப்ளவருடைய இது. நைட்டில் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு டம்ளர் இல்லைனா ஒரு 1/2 டம்ளர் வந்து அது நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மில்க் தான். ஏன்னா எனக்கு குளுக்கோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நம்ம ஊறுகாய் அதுக்கப்புறம் வத்த குழம்புலாம் வந்து செய்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு நல்லெண்ணெய் வந்து மெயினாக தேவை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் அதில் தான் வந்து வாங்கியிருக்கேங்க. மிஸ்டர் கோல்டு அதில் தான் வாங்கியிருக்கேன் நான் ஆயில் வந்துட்டு. ஸோ சன்ஃப்ளவர் மிஸ்டர் கோல்டு இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெயின் வந்துட்டு ஆயில் எதுக்காகனா அந்த ஒயிட்டில் எள்ளு இருக்கு இல்லையா அது நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்தோடைய ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு டீ தூள் வாங்கியிருக்கோம். டீ தூள் வந்துட்டு 95 கொடுத்துருக்காங்க. அதே ரேட்டு தாங்க. பாரிஸ் ஜாங்கிரி சேம் அது தான். அப்புறம் கான்டினல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் பயங்கரமான டேஸ்ட்டு. ஸோ நாங்கள் வாங்கின்னு வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டு அப்டேட் பண்ணிட்டுருந்தோங்க முன்னாடி சேனலில். ஆனால் எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது போல் நான் வாங்கணுன்ட்டு. ஆனால் நாங்கள் ரெகுலராக அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஒரு 1 மந்த்துக்கு வருங்க எங்களுக்கு. சில டைமில் வந்து ஒரு 25 days மட்டும்தான் வரும். நம்ம காப்பி அதிகமாக வந்து போட்டுகிட்டே இருந்தோம்னா இப்போ காலையில் 2 காஃபி 3 காஃபி அப்படின்னு அது வந்து ஓப்பன் பண்ண பாட்டில் தான் நான் காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வாங்கின்னு வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி ஒரு 3 daysக்கு நாங்கள் காப்பி தூள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சரி அந்த பாட்டில் நான் வந்து 2 வாங்கிட்டேன். 2 மந்த்துக்கு வர மாதிரி சரி வாங்கினேன். அப்புறம் சரி ஷேர் பண்ணணும்னு இல்லையா ஃப்ரெண்டு அப்போ அவள் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னான். சரி எடுத்துக்கினாலாம் சரி ஓகே இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் வந்து வாங்கினேங்க. ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு தான். ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா 5 liters வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்பப்போ போயிட்டு வாங்குறதுக்கு. பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர்னால் 1 லிட்டர் கரெக்டாக இருக்காது. சில பேக்கெட்டில் மட்டும்தாங்க 1 லிட்டர் வந்து இருக்கும். ஸோ மெயினாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஆயில் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்நாக்ஸு ஏதாவது செய்யலாம். ஸோ அதனால நான் வந்து 5 லிட்டர் வாங்கிட்டேன். 1 மந்த்துக்கு மட்டும்தான் 5 லிட்டர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த முறுக்கு தட்டை இது மாதிரிலாம் நிறைய செய்யும்போது பூரி நம்ம பூரியெலாம் செய்யுமா சப்பாத்தி கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கம்மியாக தான் சேர்ப்போம். ஆனால் பூரிக்கு வந்து நம்ம ஆயிலில் தான் பொரிச்சு எடுக்க முடியும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் செய்யறதுக்காக ஆயில் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து செலிப்ரேட் யாரெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்றதும் மறக்காமல் நம்ம இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ வாங்கணுங்க. டிஷ்யூ வந்து கம்பல்சரி இருக்குங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் கீழே வந்து கொட்டிடும் இல்லை ஏதாவது டஸ்ட்டு துடைக்கவோ எங்களுக்கு டிஷ்யூ வந்துட்டு ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 2 பாக்கெட் கொஞ்சம் கம்மியாக அப்படி ஆகுங்க. ஒரு பாக்கெட் முடிஞ்சுட்டு செகண்ட் பாக்கெட்டில் ஒரு ஆஃப் ஆகிடுங்க. ஸோ அது போல் எங்களுக்கு டிஷ்யூ இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது 3ன்னா 2 மந்த்துக்கு வரும் கரெக்டாக. அதனால தான் நான் 2 மாதத்துக்கு சேர்த்து டிஷ்யூ வாங்கியிருக்கேன். பூஜா அறையிலேருந்து சரி கிச்சன் டாப்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது டஸ்ட்டாக இருக்கோ நம்மளுக்கு அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டிஷ்யூ நம்ம க்ளீன் பண்ணிட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதனாலே நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஷ்யூ நாங்கள் வந்து மந்த்லி ஆட் ஆகிடும். ஸோ நாங்கள் வாங்கிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி வாங்குவீங்களான்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அமுல்யா மில்க் பவுட்ரு வாங்கினேன். ஸோ பால்கோவா ஸோ அது மாதிரி செய்யலான்ட்டு. அப்புறம் விமாலியா சாண்டல் தான் வாங்கினேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டலில் இந்த சோப்பு வந்து நல்லா இருக்குதுங்க. நாங்கள் வந்து மைசூர் சாண்டல் தான் என் ஹஸ்பண்டுக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ எனக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிட்டோம். ஆனால் இப்போ வந்து விமாலியா வந்துட்டு பார்த்திங்கன்னா சாண்டலில் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இதில் வந்து லோட்டஸ் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. இதை வந்து விமாலியா சோப்புக்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணலை. ஆனால் இருக்கிற ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து சில சோப்பு வந்து செட் ஆகும், சில பேருக்கு வந்து சோப்பு செட் ஆகாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்கின் டோன் இருக்காது. பட் அதனால் வந்துட்டு நான் இதை ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து சாண்டல் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சுங்க. அதே நம்மளுக்கு வந்து லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எங்களுக்கு செட் ஆகலை.
ஸோ அதனால் இந்த டைம் நான் சாண்டலே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அமுல்யா பால் பவுடர், அதாவது 200 கிராம்ஸ் மில்க் பவுடர் வந்து அமுல்யா வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம். அப்படி பால் டைம் இல்லைன்னா வீட்டில் நம்ம பால் காப்பிக்கு வாங்கலாம், அந்த டைமில் ஓப்பன் பண்ணி காஃபி டீ வந்து போட்டுக்கிறதுக்காக வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் அது மாதிரி வாங்கியிருந்தீங்கனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்துட்டு ஸ்வீட் பண்ணலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு மெயினாக நல்லதுங்க. நம்ம வெண்பொங்கல் இது ஸ்வீட் பொங்கல் செய்வோம்ல, வெண்பொங்கலில் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல், பொங்கலுக்கு 2 பொங்கல் செய்வோம். அதாவது ஒயிட் பொங்கல், அதில் வெண்பொங்கலும் சொல்லுவாங்க, ஒயிட் பொங்கலும் சொல்லுவாங்க. அந்த பொங்கலும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க. சக்கரை பொங்கல்னால் நாங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து தான் வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் உள்ள இன்ட்ரெஸ்டான வீடியோ ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா, இல்லை மளிகை கடையில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, இல்லத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிமார்ட்லாம் இப்போ தாங்க, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து மார்க்கெட்டில் கடை, பலசரக்கு கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு ஸோ மால் இருக்கிறவங்க மாலில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபேஸ்புக் பார்க்குறவங்களும் இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களும் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டும் பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா தை திருநாளை வந்து வெல்கம் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், இருக்கிறவங்களே ஹாப்பியாக பார்த்துக்கும்ன்றத பாசிட்டிவாக என்றைக்கும் நம்ம திங்க் பண்ணுவோங்க, பாசிட்டிவாக இருப்போம். ஸோ பாசிட்டிவாக என்றைக்குமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுக்கு மறக்காமல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.